Hey, hello everyone. Today is my day 3 of my second year college life. As usual, morning எழுந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணி ஹவுஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுட் ரெடி பண்ணியாச்சு. காலேஜ் ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே பிகாஸ் தேர்ட் செமஸ்டரோட எம்சி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடச்சிது. நேற்றே நைட் எல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டேன். தென் மார்னிங் வெனுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மட்டும் சேஞ்சஸ் ஆச்சு. ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் ஆன ஒரு பொண்ணு. பிகாஸ் எனக்கு வந்து பேசணுன்னாலே அவ்வளோ ஃபியராக இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர்னால் கொஞ்சம் கிடையாது, அவ்வளோ ஃபியராக இருக்கும். அந்த பொண்ணு பேசுகிறதே புரியல, என்ன பேசுதுன்னு சொல்லி திக்கிலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி இவ்வளோ எம்சிஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஹால்குள்ளே போய் எம்சி பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஸ்டேஜ் ஏறி இருக்கேன்னும் போது ஸோ ஐ எம் ஹாப்பி. இதெல்லாமே வந்து எனக்கு கிடைச்சது என்னதுன்னா எதனால அப்படின்னா ரொம்ப ஈஸியாலாம் கிடையாது. தினமுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராதுன்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஈவன் இதெல்லாம் வச்சு நிறையா பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ட்ரோல் பண்ணி தான் இருப்பாங்க. அது அவங்களோட விஷயம் சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். தென் ரெகுலராக ப்ராக்டிஸ் எனக்காக பேசி எனக்கு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியுமே நான் விட மாட்டேன், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பேன். இதனால் இன்றைக்கி மைக்கு பிடிச்சி ஸ்டேஜ் ஏறி நின்று எம்சி பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தென் எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேனான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. ஆனால் எனக்கு கொடுத்த டைமில் எல்லாத்தையுமே நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் டெஃபினெட்லி எஸ் தான் சொல்லுவேன். எனக்கு கொடுத்த டைமில் எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்கேன். ஈவன் எதுவுமே பேசாமல் அவ்வளோ ஸ்டேஜ் ஃபியர் இருந்த ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னும் போது என்னோட சின்ன வயசுக்கும் இப்போக்கும் நிறைய வேர்ஷன்ஸாக டிஃப்ரென்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரீசன் என்னென்னா நான் அந்த தாட்ஸை வந்து ரெகுலராக என் மைண்ட்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தது. தென் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சும்மா சொல்லலை, எல்லாமே ட்ரூ வேர்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என் லைஃப்பில் நிறைய டோர் ஓப்பன் ஆனது அந்த எம்சி, தென் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டேஜில் பேசினதுக்கப்புறம் தான் நிறைய ஓப்பன் ஆச்சு. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஐ கேன் டூ திஸ். ஆனால் உங்களால் இதை விட இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் அதை நம்பணும், அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாமே பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் அண்ட் மேஜிக்ஸ் நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.